எல்கிராண்டோ அமெரிக்கானோஸ் வந்து இந்த மேட்ச்சில் 2 பேருமே அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபைல முடிச்சிட்டாங்க. ஓஹோ, டாமினிக் இதை தான் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாரா? நம்ம எல்கிராண்டோ அமெரிக்கானோட்ட தாங்க கேட்டிருக்காரு. அதனால தான் நான் டீம் மெம்பர்ஸோட வந்து இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணி இந்த மேட்சை டோட்டலாக கெழுதுட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ரூசேவும் பெண்டாவும் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறமா எல்கிராண்டோ அமெரிக்கானோஸ் 2 பேரையுமே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரூசே வந்து பெண்டாவை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு, ஆனால் பெண்டா உசாராயிட்டாரு. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ கண்டென்டராக இல்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு காரணம் எல்கிராண்டோ அமெரிக்கானோ தான். அதுக்கப்புறமா அப்படியே பேக் ஸ்டேஜை காட்டினா LA Knight நிற்கிறாரு. போன வாரம் வந்து பேட்டில் ராயலில் நான் வந்து எலிமினேட் ஆகிட்டேன், அது நெசந்தான். ஆனால் நான் இப்போ உங்கள் மத்தியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்கான கண்டென்டராக இப்போவே நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். யார் வேணாலும் என் கூட மோதிங்கப்பா. அதாவது சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஜே வின் பண்ணாலும் சரி, பங்கு வின் பண்ணாலும் சரி, அவங்க கூட நான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். யாரும் என் கூட மோத மாட்டேங்கிங்க. ஸோ அட்லீஸ்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா தான் மோதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மண்டே நைட் ராவுடைய மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஷோ நடக்க போகுது. ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பில்ஸ் வெர்சஸ் பெய்லி அண்ட் லைலா வர்கரியா. இதுதான் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட் ராவாம். அதே மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் மற்றும் கிரேசன் வாலர் 2 பேருமே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக கண்டென்டராக பல பேர் வந்து மோதிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஏஜே ஸ்டைலும் டிராகன்லையும் வந்து நியூ டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கான வாய்ப்பை WWE மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்காங்க. எக்ஸேவியர் ரூட் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவன் இன்ஜுரிக்கு அப்புறமா நாங்கள் டைட்டிலை நோக்கி போக போகிறோம், அது வரைக்கும் நாங்கள் சாம்பியன்ஷிப்புக்காக போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர், பிரான் சென்ட்ரி 2 பேருமே பால் ஹேமனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பால், நான் எதிர்பார்த்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது பிரான். ஸோ நீ கூடிய சீக்கிரம் நீ வந்து ஒரு பிக் திங்காக ஆக போகிற. ஸோ ஃபியூச்சர் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரெசல்மேனியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா யார்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குதோ அவங்கள நோக்கி நீ மோதிக்கோ, அப்போ கண்டிப்பாக உனக்கு பக்கம் அந்த டைட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் கொஞ்சம் ஆதரவாக பிரான் பிரேக்கரை பார்த்து பேசுகிறாரு. அண்ட் இப்போ நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ராட் ஜெண்டர் மேனேஜரை பார்க்கறதுக்காக பேக் ஸ்டேஜில் வந்திருக்காரு. என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, டாக் டீம் டைட்டில் நாங்கள் போன வாரம் இழந்தோம், பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ரீமேட்ச்லாம் கிடையாது, நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து சாம்பியன்ஷிப்பான கண்டென்டர் ஆகிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நியூ கண்டென்டரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, போன வாரம் ஏன்ட்டு இருந்தானே பிடுங்கினாங்க, எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் தாங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி ஷேமஸை ஜேடி மெக்டோனோ வந்து வீழ்த்தட்டு, அப்படி ஒரு வேளை ஜேடி மெக்டோனோ வீழ்த்திட்டா நான் டாக் டீம்